ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து தீயின் மீது ஸ்ரீ சாயி பாபாவின் ஆதிக்கம் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டாஜியின் வைக்கோல் போர். ஒரு நாள் பகல் வேலை. ஸ்ரீ சாயி பாபா, கொண்டாஜி, போர் அடிக்கும் களத்திற்கு போ, உனது வைக்கோல் போரில் தீ பிடித்து விட்டது. தொலைவில் இருந்த தனது வைக்கோல் போர் இருந்த இடத்திற்கு கொண்டாஜி சென்றார். நெருப்பு எதுவும் தென்படவில்லை. திரும்பி வந்தார். கொண்டாஜி, பாபா, நெருப்பு எதுவும் இல்லை. கடும் வெயிலில் என்னை அலைகழித்து பார்த்து கேலி செய்வது தங்கள் உத்தேசம் அல்லவா? ஸ்ரீ சாயி பாபா, இப்போது திரும்பு, உன் பின்னால் பார். அப்போதுதான் வைக்கோல் போர் இருந்த இடத்திற்கு மேலே புகை எழுந்து கொண்டிருந்தது. கிராமவாசிகள் யாவரும் ஓடினார்கள். கொண்டாஜியின் போர் எரிந்து கொண்டிருந்தது. கிராமவாசிகள் தீ பரவுவதை நிறுத்தி கொண்டாஜியின் போருக்கு அண்டையில் உள்ள பல போர்களையும் காப்பாற்றும்படி ஸ்ரீ சாயிபாபாவிடம் வேண்டிக் கொண்டனர். ஸ்ரீ சாயிபாபா கொண்டாஜியின் போரை சுற்றிலும் நீரால் ஒரு மெல்லிய கோடு வரைந்தவாறு, இந்த போர் மட்டுமே எரிந்து போகும், மற்றவை எரியாது என்றார். அந்த வைக்கோல் போர் மட்டுமே தீக்கு இரையாயிற்று. மற்ற போர்கள் அருகாமையிலேயே இருந்து காற்று வீசி கொண்டிருந்த போதிலும் அவை தீயினால் பாதிக்கப்படவில்லை. அடுத்தது தூணியிலிருந்து தீ. தூணியினுள் அக்னியின் ஜுவாலைகள் ஒரு தினம் மேல்விட்டங்கள் வரை எழுந்து எரியத் தொடங்கின. ஸ்ரீ சாயிபாபா அருகில் உள்ள ஒரு தூணை தம் குறுந்தடியால் அடித்தவாறு கூறுகிறார், தணிந்து போ, தணிந்து போ, பொறு பொறு. தீயின் உக்ரம் குறைந்து சகஜ நிலைக்கு வந்தது. ஓம் சாய்ராம். நாம் அனைவரும் உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று ஸ்ரீ சாயி பாபாவிடம் தாழ்மையுடன் மன்றாடிக் கொள்ளலாம். ஓம் சாய்ராம்.